சிறு குழந்தைகள், அதுபோல பாடசாலை மாணவர்கள் ஆகியோருக்கு நீண்ட நேரம் கை தொலைபேசிகளை பார்ப்பது, அதுபோல திரைகள், டிஜிட்டல் திரைகளை பார்ப்பது, ஸ்மார்ட் போன்ஸ் பயன்படுத்துவது ஆகியன அவர்களது மூளை வளர்ச்சியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். கண் பார்வை குறைபாடுகளை கொண்டு வரும், சிந்தனா சக்தியை குறைத்துவிடும் என்று பல நீண்ட காலமாக பலரால் சொல்லப்பட்டு வருகிறது. இலங்கையில் இப்படியான பாவனை முன்பு அதிகரித்திருக்கவில்லை. ஆனால் கோவிட் காலத்திலே, லாக்டவுன் காலத்திலே கல்வி கற்க வேறு வழி இல்லாமல் இணைய வழியான கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்லைன் என்று சொல்லப்படக்கூடிய மொபைல் மூலமாக, டிஜிட்டல் கல்வி, இணையதளம் மூலமாக, ஜூம் வழியாக, இல்லாவிட்டால் டீம்ஸ் வழியாக, இப்படி பல்வேறு வழிகள் வழியாக இணைய வழியான கல்வி கற்பித்தல் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து தான் வீடுகளில் குழந்தைகள் அதிகமான செல்பேசி பாவனைக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்படியும் சொல்லப்படுவது உண்டு. இன்னொரு பக்கம் இல்லை, பெற்றோர்கள் தங்களுக்கு குழந்தைகளை கவனிக்க நேரம் இல்லை என்று இந்த டிஜிட்டல் திரைகளை அவர்கள் வசம் கொடுத்து விடுகிறார்கள். இதன் காரணமாக தான் குழந்தைகள் இந்த திரைகள், இணைய கணினி திரைகளுக்கு ஆளாகி போனார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு சிறு சமுதாயத்தை அப்படியே பாதிக்கக்கூடியது. போதைப் பொருள் ஒரு பக்கம், இந்த பாலியல் வன்கொடுமைகள் மறுபக்கம், தவறான நடத்தைகள் இன்னொரு பக்கம், போதாக்குறைக்கு இப்போது டிஜிட்டல் திரைகளும் வந்து சேர்ந்திருக்கின்றன. இப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியா அண்மையில் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஸ்மார்ட் போன்ஸ் பயன்படுத்துவது, அதுபோல சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை தடை செய்தது. சீனாவில் ஏற்கனவே இது சட்டம் இருக்கிறது, இந்த தடை இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் இந்த தடை கொண்டு வரப்பட்டது. அதுபோல இப்படியும் பல சமூக வலைத்தளங்கள் குறிப்பிட்ட பாடசாலை மாணவர்கள் பயன்படுத்த முடியாத இந்த தடைகள் இருக்கின்ற வேளையில், இலங்கையிலும் பாடசாலை மாணவர்களில் 12 வயதுக்குட்பட்டோர் நவீன கையடக்க தொலைபேசிகள் என்று சொல்லப்படுகிற ஸ்மார்ட் போன்ஸ் இல்லாவிட்டால் திறன் பேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டம் மூலம் ஒன்று கொண்டு வரப்பட இருப்பதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்றில் அவர் உரையாற்றும் போதுதான் 12 வயதுக்குட்பட்ட எந்த ஒரு குழந்தையும் நவீன கையடக்க தொலைபேசிகளான இந்த ஸ்மார்ட் போன்ஸை பயன்படுத்தவோ இல்லாவிட்டால் வைத்திருக்கவோ அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்த அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவை வெகு விரைவில் எடுக்க இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அந்த உரையிலே பல முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக மாணவர்கள் தவறு இழைத்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது பொருத்தமற்றது. பாசத்துடன் அறிவுரை கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார். அதுபோல போதைப் பொருள் பாவனை தொடர்பாகவும் மாணவர்களுக்கு சுய ஒடுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும். கையடக்க தொலைபேசி என்பது ஒரு விஷம் என்று சொல்லி அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார். அதுபோல அதிலே காண்பிக்கப்படுகின்ற சிறு காணொலிகள் மாணவர்களை அப்படியே அடிமையாக்கக்கூடியவை. பிள்ளைகளின் மூளைகள் இயங்கும் வேகத்தை அவை கட்டுப்படுத்துகின்றன. சிந்தனா சக்தி, சுய சிந்தனை போன்றவற்றை இல்லாமல் செய்கின்றன. எனவேதான் அவற்றிலிருந்து பிள்ளைகளை வேறுபடுத்துமாறு, விலக்குமாறு பெற்றோரிடம் வலியுறுத்துகிறோம் என்று குறிப்பிட்டு ஆஸ்திரேலியா, சீனா போன்ற நாடுகளை உதாரணம் காட்டியிருந்தார் தன்னுடைய சிங்கள உரையிலே சரோஜா தேவி போல்ராஜ். எனவே இந்த நடவடிக்கை நிச்சயமாக வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. ஆனால் எப்போது இந்த சட்டத்தை இலங்கை அரசாங்கம் கொண்டு வரப்போகிறது? இது மிக இறுக்கமாக கடைபிடிக்கப்படக்கூடிய ஒன்று. ஆனால் பொது இடங்களிலும் பாடசாலைகளிலும் இந்த திட்டத்தை கொண்டு வரலாம். வீடுகளை பொறுத்தவரையில் பெற்றோர் தான் அங்கே தன்னுடைய பிள்ளைகளின் பொறுப்பாளர்கள். எனவே பெற்றோர்கள் சட்டமே இல்லாமல் தாங்களாகவே அந்த குழந்தைகளை இந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். அன்பின் மூலமாக இதை கட்டுப்படுத்தலாம், இல்லாவிட்டால் கண்டிப்பின் மூலமாக இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மட்டுமல்ல, 16, 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கூட அவர்களது கல்வி நடவடிக்கைகள் ஒரு கட்டத்தை தாண்டும் வரை இந்த மொபைல் போன் பாவனைகள், திறன்பேசி பாவனைகள், கணினி பாவனைகள் போன்றவற்றை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்காக, இல்லாவிட்டால் ஒரு குறுகிய நேர பொழுதுபோக்குக்காக, இல்லாவிட்டால் சில முக்கியமான தேடல் நடவடிக்கைகளுக்காக பாடசாலையில் கற்பிக்கப்படுகின்ற ஐசிடி என்று சொல்லப்படுகிற கணினி சம்பந்தப்பட்ட கல்விகளுக்காக இதை பயன்படுத்துவதை தவிர வேறு விடயங்களுக்கு நீண்ட நேரம் பயன்படுத்துவது, கணினி திரைகளோடும் தொலைக்காட்சி திரைகளோடும் நீண்ட நேரம் அவர்கள் நேரத்தை வீணடிப்பது, அதுபோல ஸ்மார்ட் போன்ஸின் பாவனை ஆகியவற்றை நிச்சயமாக கட்டுப்படுத்தி நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நல்வழிகாட்டலாகும். எனவே அரசாங்கம் கொண்டு வரப்போகின்ற உத்தியோகபூர்வமான சட்டத்துக்காகவே நாங்கள் காத்திருப்போம்.